வணக்கம். சித்தா சிம்பிளிஃபைட் சேனலுக்கு அனைவரும் வருக. நாம் இப்பொழுது ஸ்கோப் ஆஃப் சித்தா மெடிசன் பார்க்க போகிறோம். முதலில் ஒரு தனியார் மருத்துவ பயிற்சி BSMS இன்டர்ன்ஷிப் முடித்து மாநில சித்த மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்த பிறகு நீங்கள் பயிற்சி செய்வதற்கான உரிமத்தை பெறுவீர்கள். இந்த லைசென்ஸ் சட்டப்பூர்வமாக உங்கள் சொந்த பொது சித்த மருத்துவமனையை திறக்க உங்களை அனுமதிக்கிறது. காய்ச்சல், சளி, செரிமான பிரச்சினைகள், மூட்டு வலிகள் போன்ற பொதுவான நோய்களுக்கு சிகிச்சை அளித்தல் மற்றும் வாழ்க்கை முறை நோய்களை குணப்படுத்துகிறது. வருமான வாய்ப்பு உங்கள் திறமையை பொறுத்தது. இரண்டாவது, கல்வி மற்றும் உயர் படிப்புகளில் அடுத்து இந்த கிளைகளும் இருப்பதால் MD செய்யலாம். மேலும் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் PhD ஸ்காலருக்கு படிக்கலாம். சித்தாவில் PhD என்பது கல்வி, ஆராய்ச்சி, மருந்து மற்றும் கொள்கை உருவாக்கும் தொழில்களை திறக்கும் ஒரு மதிப்புமிக்க தகுதியாகும். உங்கள் நீண்டகால இலக்கான மூத்த கல்வியாளர், ஆராய்ச்சியாளர் அல்லது சித்த மருத்துவத்தின் உலகளாவிய பிரதிநிதியாக மாறுவது உங்கள் நீண்டகால இலக்காக இருந்தால் MDக்கு பிறகு PhD மிகவும் மதிப்புமிக்கது. மூன்றாவது, அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ அதிகாரி பதவிகள் போன்றவற்றில் பணிபுரிவது. சித்த மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இந்தியா முழுவதும் ஆயுஷ் மருத்துவ அதிகாரிகள் போன்ற அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிவது போன்ற பல இங்கே உள்ளன. நான்காவது, சித்த மருத்துவத்தில் மருந்து மற்றும் தொழில்துறை, உற்பத்தி, ஆராய்ச்சி, தரக்கட்டுப்பாடு, சந்தைப்படுத்தல் மற்றும் தொழில்முனைவு ஆகியவற்றில் வாய்ப்புகளுடன் வேகமாக வளர்ந்து வரும் துறையாகும். இயற்கை வைத்தியங்களில் உலகளாவிய ஆர்வம் அதிகரித்து வருவதால் சித்த மருந்து இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் வலுவான ஆற்றலை கொண்டுள்ளது. ஐந்தாவது ஒன்று, சித்த மருத்துவத்தில் ஆராய்ச்சி பட்டியது பாரம்பரிய அறிவை அறிவியல் பூர்வமாக சரிபார்க்கும் நோக்கம் கொண்டது. இது மருந்து மேம்பாடு, மருத்துவ பரிசோதனைகள், பாதுகாப்பு ஆய்வுகள் மற்றும் நவீன மருத்துவத்துடன் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது. NIS மற்றும் CCRS போன்ற நிறுவனங்கள் இந்த பணியை வழிநடத்துகின்றன. இதனால் சித்த மருத்துவம் மேலும் சான்றுகள் சார்ந்ததாகவும் உலகளவில் பொருத்தமானதாகவும் ஆக்குகிறது. ஆறாவது ஒன்று, சர்வதேச வாய்ப்புகளை பட்டியது ஏனெனில் உலக சுகாதார நிறுவனம் பாரம்பரிய மருத்துவத்தை உலகளாவிய சுகாதார பராமரிப்புடன் ஒருங்கிணைப்பதை ஆதரிக்கிறது. மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகள் ஆயுஷ் நடைமுறைகளுக்கான கதவுகளை திறந்து வருகின்றன. சித்த மருத்துவம் இந்தியாவின் மென்மையான சக்தி ராஜதந்திரத்தின் ஒரு பகுதியாகும். ஆயுர்வேதம் மற்றும் யோகாவுடன் கவனத்தை பெறுகிறது. ஏழாவது ஒன்று, சொந்த மருத்துவமனை, ஆரோக்கிய மையம், ஸ்பா, மூலிகை ரிசார்ட்களை தொடங்குதல் போன்ற தொழில்முனைவு பட்டியது. மூலிகை மருந்து உற்பத்தி போன்றவை. சித்தா சார்ந்த ஊட்டச்சத்து மருந்துகள், மூலிகை அழகுசாதன பொருட்கள், கரிம சுகாதார பொருட்கள் மற்றும் அதைவிட பலவற்றை உருவாக்குதல். எட்டாவது ஒன்று, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, நோய் தடுப்பு மற்றும் வாழ்க்கை தரத்தை வலியுறுத்தும் நல்வாழ்வு மையங்களில் நாம் பணியாற்ற முடியும் என்பது பட்டியது. மருத்துவ நடைமுறை, அரசு சேவை, கற்பித்தல், ஆராய்ச்சி, மருந்து தொழில் மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா ஆகியவற்றில் சித்தா பரந்த வாய்ப்புகளை வழங்குகிறது. இயற்கை மற்றும் தடுப்பு சுகாதார பராமரிப்புக்கான தேவை அதிகரித்து வருவதால் சித்த மருத்துவர்கள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் மருத்துவமனைகள், தனியார் கிளினிக்குகள், மருந்து நிறுவனங்கள், கல்வியாளர்கள் மற்றும் உலகளாவிய ஆரோக்கிய மையங்கள் மூலம் வாய்ப்புகளை பெற்றுள்ளனர். சித்த மருத்துவம் மகத்தான ஆற்றலை கொண்டுள்ளது. கேள்வி என்னவென்றால், இந்த பாரம்பரிய ஞானத்தை முன்னோக்கி எடுத்துச் சென்று உலக அரங்கில் பிரகாசிக்கச் செய்ய நாம் தயாரா? நன்றி. சப்ஸ்கிரைப் சித்தா சிம்பிளிஃபைட் சேனல்.